வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் 7th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் டூ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் சேம் ஹைட் இஸ் 1:3. Find the ratio of their curved surface area when the height of each cone is 3 times the radius of the smaller cone. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ ரேடியஸோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க 1:3. ஸோ ரேஷியோஸில் இருந்தால் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் 1x, நெக்ஸ்ட்டு R2 ரேடியஸ், செகண்ட் ரேடியஸ் 3x எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட் சேம் ஹைட்டாக ஹெச். ஸோ அது என்னென்னா 3 டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். ஸோ ஸ்மாலர் கோனோட ரேடியஸில் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 1x இன்ட்டு 3 பண்ணும்போது 3x வருமா? ஸோ ரெண்டு கோனோட ஹைட்டும் 3x தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். கிவன் R1 ஈக்குவல் டு 1x, R2 ஈக்குவல் டு 3x. ஹெச் என்னது? 3 இன்ட்டு 1xஆ? ஸோ 3 இன்ட்டு R1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 1x ஈக்குவல் டு 3x. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 3x. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்சி ஆஃப் கோனோட ஃபார்முலா போட்டுக்கலாமா? கோன் ஈக்குவல் டு பை ஆர் எல். ஸோ இதில் ரெண்டு கோன் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு கோன் ரேஷியோஸில் கேட்டிருக்கிறதுனால டிவைடட் போடணும். ஓகே, சிஎஸ்சி ஆஃப் ஃபஸ்ட்டு கோன் பை சிஎஸ்சி ஆஃப் செகண்ட் கோன். ஓகே, second cone equal to pi r1 l1 by pi r2 l2. ஸோ இது எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எல் ஈக்குவல் டு ஃபஸ்ட் L1 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ L1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் R1 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்னது? 3xஆ? ஸோ 3x ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R1ஓட வேல்யூ 1x. ஸோ 1x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர்னா 1. ஸோ 1x போட்டுக்கலாம், 1x ஸ்கொயர் போட்டுக்கணும். ஈக்குவல் டு ரூட் 10x ஸ்கொயர். ஸோ இதில் ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிருமா எக்ஸில்? ஸோ எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குமா? எக்ஸ் ஸ்கொயரில் இப்படி போட்டுக்கலாம். ரூட் 10 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் போடும்போது ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ரூட் 10 இருக்கும். ஸோ L1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் 10 இருக்கும். நெக்ஸ்ட்டு L2 கண்டுபிடிக்கலாமா? L2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ என்னதுன்னா 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R2ஓட வேல்யூ 3x தானே? ஸோ இதுலேயும் 3x ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர் வருமா? 3x ஹோல் ஸ்கொயர்னா 3 3 சார் 9ஆ? 9x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர். ஸோ 9x ஸ்கொயரை 9x ஸ்கொயரை ஆட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வருமா? 9 + 9 18ஆ? 18x ஸ்கொயர். ஸோ இது ரூட் 18 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் போடலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ரூட் 18 எப்படி எழுதலாம்னா 9 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? இன்ட்டு எக்ஸ். ஸோ 9 ரூட்லேருந்து வெளியே இருக்கும்போது 3ஆ? ஸோ 3 ரூட் 2 இருக்குமா? எக்ஸ் இன்ட்டு 3 ரூட் 2. ஸோ இது L2ஓட வேல்யூ. ஓகே, ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஃபஸ்ட்டு கோன் பை சிஎஸ்ஏ ஆஃப் செகண்ட் கோன். ஸோ இப்போ ஃபார்முலாவில் போடலாமா? பை R1ஓட வேல்யூ என்னது? 1xஆ? இன்ட்டு L1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? x into root 10. Okay, divided by L2. So pi into pi
R2ஓட வேல்யூ 3x இன்ட்டு L2ஓட வேல்யூ 3√2x போடலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 3√2 போட்டுக்கலாம். ஓகே, எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் கேன்சல் ஆயிருமா, இதுலையும் கேன்சல் ஆயிருமா, பை கேன்சல் ஆயிரும். ஸோ √10 மட்டும் இருக்கும். √10/3 இன்ட்டு 3√2 இருக்கும் ஈக்குவல் டு. ஸோ இந்த √10 எப்படி எழுதலாம்னா √5 இன்ட்டு √2ன்னு எழுதலாமா? இங்கே 3 இன்ட்டு 3√2 இருக்கும். ஸோ இந்த √2 கேன்சல் ஆயிரும். √5/3 3s are 9. ஸோ √5/9 கிடைக்கும். ஸோ இது ரேஷியோஸில் எழுதும்போது எப்படி எழுதலாம்னா ரேஷியோ ஆஃப் கோன் equal to √5:9. Okay, students.